திருவாரூரில் ஃபேமஸான திரிபாகம் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கோயிலையெல்லாம் தருவாங்க. இப்போது அதுக்கு கடாயை எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். 3/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு முந்திரியை பொடிச்சு சேர்த்துக்கலாம். ஸோ 1 கப் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ 1 கப் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், பால் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷன் தான், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது 1 கப் அளவு பால் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணாமையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமை கம்மியாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இடையில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்தணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ நெய்யை சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அல்வா பதத்துக்கு வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்ததையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டோன்னா அல்வா மாதிரி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.